சூப்பரான பெப்பர் சிக்கன் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாக 1 கிலோ சிக்கனுக்கு 6 டீஸ்பூன் பெப்பர் நம்ம அரைக்க போகிறோம். முழு மல்லி உங்கள்கிட்ட இல்லைன்னா மல்லி பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். அவங்க பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே, துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதே. இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற சில பேர் தப்பான காரியங்கள், தவறான காரியங்கள் செஞ்சு நிறைய காசு வச்சு நிறைய பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க மேலே நம்ம பொறாமப்படக்கூடாது. நம்ம பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணிட்டு நன்மை செய்துட்டு அவங்கள மாதிரி பணக்காரங்களை இல்லாட்டினாலும் கூட நம்ம பொறாமப்படாமல் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி குக்கிங்கில் அருமையான ஒரு பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் நிறைய பேருக்கு நெஞ்சு சளி இருக்குது. அந்த நெஞ்சு சளியை அப்படியே இறக்குறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம நிறைய பெப்பர் சேர்க்க போகிறோம். மற்றபடி சேர்க்க போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பரோட வரைப்பில் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் கூட சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப நல்லது. ரைஸ் கூட வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்சு சளியை அப்படியே நல்லா இறக்கும். நம்ம பெப்பர் பொடி கடையிலேருந்து வாங்க போகிறது கிடையாது. வீட்டிலே அரைக்கிறதுனால நல்ல பெப்பர்லேருந்து நல்ல பொடியாக்கி அதில் நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுனா அருமையான வாசத்தில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் சளி பிடிச்சிட்டு நெஞ்சு சளியோடு இருந்தாங்கன்னா நண்டு சூப்பு, நண்டு கிரேவியும் நல்லாயிருக்கும். பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டாலும் அந்த சளியை நல்லா இறக்கிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பெப்பர் சிக்கன் ஒரு கடாயில் தான் பண்ண போகிறோம். இரும்பு கடாய். இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இது நல்லது கூட. எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு கடுகும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நான் பல்லாரி ஒரு 6 பல்லாரி எடுத்துருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம பல்லாரியும் ஓகே தான். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மசாலா அரைக்கணுங்கிறத பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா பெப்பர் தான் நம்ம நிறைய 1 கிலோ சிக்கனுக்கு 6 டீஸ்பூன் பெப்பர் நம்ம அரைக்க போகிறோம். இஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, ஒரு இன்ச்சு சைஸ் உள்ள இஞ்சி அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூடு ஒரு 7-8 வெள்ளைப்பூடு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இது கூட நம்ம முழு மல்லி ட்ரை ரோஸ்ட் பண்ணினது ஒரு 3 டீஸ்பூன், சீரகம் ஒரு 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் மையா அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம சிக்கன் 1 கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்ல எலும்பு பீஸாகவும் எடுத்துக்கணும். பெப்பர் சிக்கனுக்கு போன்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. எலும்பு எல்லாமே இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் நல்லது. அதனுடைய சூப் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 1 டீஸ்பூன் மஞ்சள். இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு நான் சேர்த்துருவோம். மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சிக்கன் போட்டு நம்ம 1 நிமிஷம் அப்படியே நம்ம கிண்டிட்டு இருந்தோம். இந்த டைமில் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான், அதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். ஏன்னா நம்ம முழு மல்லிலாம் யூஸ் பண்ணதுனால. முழு மல்லி உங்கள்கிட்ட இல்லைன்னா மல்லி பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம நல்லா கழுவி 1 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிக்கிறோம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம 20 நிமிஷம் சிக்கனை வேக விட போகிறோம். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டோம். உள்ள எல்லாம் அப்படியே டிப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வைக்கிறதுக்கு முன்னாடி மூடிடுவோம். மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டோம். சிம்மில் வச்சு தான் சிக்கன் வேகணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். 20 நிமிஷமாக சிம்லேயே இருக்குது. நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். சூப்பரான கிரேவி. நம்ம சிம்லேயே வச்சு சிக்கனை வேக வச்சதுனால நல்லா சாஃப்டாக வந்துடும். சிக்கன் வெந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக வந்துச்சு சிக்கன். உப்பு உரைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பெப்பரோட
உரைப்பு, அந்த பெப்பரோட காரம் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் உரைப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. பெப்பர் நம்ம நிறைய தான் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, நம்ம வீட்டில் அரைச்சது தான், முழு பெப்பர் அரைச்சி வச்சது. இந்த பெப்பர் பொடியை நம்ம ஃபைனல் டச்சிங்காக இதுக்கு சேர்த்துருவோம். பெப்பர் பொடியை சேர்த்துட்டு கருவேப்பிலை, நல்லா கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை, அதை அப்படியே நம்ம சேர்த்துருவோம். அதே மாதிரி மல்லி இலையும் நம்ம நிறைய சேர்க்கும்போது பெப்பர் சிக்கன் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி மல்லி இலை சேர்த்துருவோம். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பெப்பர், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதை வந்து நம்ம உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் பெப்பர் சிக்கன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பரான பெப்பர் சிக்கன்